வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேவாயும் கண்ணி தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேவாயும் கண்ணி தமிழோ சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர காலமெல்லாம் உள்வாசல் கையாள கோலமம்மா காலமெல்லாம் உள்வாசல் கையாள கோலமம்மா முத்தாள அம்மள் வந்து முத்தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுதும் ஆடுது பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்கு அலங்காரம்மா பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்கு அலங்காரம்மா வைகநதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வைகநதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுதும் ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுதும் ஆடுது முத்தமிழ மீனாட்சி பொழுதும் ஆடுது முத்தமிழ மீனாட்சி பொழுதும் ஆடுது ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே பாராமல் கை
எக்க வேணாம். அடி கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதடி இந்த பூந்தோப்பு நன்றி நன்றி. பார்த்திபனூர் காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். ஏனாதிக்கோட்டை கிராம நிர்வாகி அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். ஈபி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அன்பு உள்ள உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை பணிவோடு அழைக்கப்படுகின்றோம். அவர் சொல்லி துண்டை கொண்டு வா. ஏனாதிக்கோட்டையை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ சேகர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். ஏனாதிக்கோட்டையை சேர்ந்த NS மணி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். கொட்டகை
சேவியர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். கொட்டாருடைய எட்டூர் காத்த கொட்டாருடைய ஐயனார் குடிமக்கள் சார்பாக நடத்தப்படும் வள்ளியூர் நாடகத்திற்கு வருகை இருந்ததற்கூட பாத்திரும்பூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களையும் இது மின்சாரத்துறை தமிழ்நாடு மின்சாரத்துறை பாத்தினூர் மின்வாரிய உதவி செயற்பொருளர் அவர்களையும் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களையும் வருகனை வரவேற்று என் கிராமத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். எனக்கு இந்த தலைமை பொறுப்பேற்று இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எட்டூர் காத்த கொட்டாருடைய ஐயனார்கள் குடிமக்கள் சார்பாக என்னை தலைமை ஏற்க பொறுப்பேற்க செய்ய அந்த பொதுமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பிலே நன்றியினை தெரிவித்து இந்த நாடகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன். ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் அவர்களுக்கு எங்களது தமிழ் செல்வி ஒளிவருகை குடும்பத்தார் சார்பாக இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கப்பட்டது. எனக்கு பொன்னாடபத்தி கௌரவித்த தமிழ்ச்செல்வி உரிமையாளர் எனது மாமா முத்துக்கருப்பன் அவர்களுக்கு என் சார்பில் மிகுந்த மரியாதையை தெரிவித்து நன்றி கூறி விரைவடைகிறேன். ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த என்எஸ் மணி அவர்களுக்கு எங்களது தமிழ்ச்செல்வி குடும்பத்தார்கள் இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கப்படுகின்றேன். ஏனாதிக்கோட்டை ஐயனார் கோவில் குடிமக்கள் சார்பாக என்எஸ் மணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகின்றன. சார்ந்த பெரியவர்களே, ஆற்றமுந்த தாய்மார்களே, நாடக கலா ரிஷி பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்று வட்டார வைத்திய ரிஷர்களை காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பிரகுடி மக்களை என்ற இந்தியாவை வருகால வல்லரசாகக்கூடிய இளைஞர்களை தலைவர்களை கடமை கண்ணிய கட்டுப்பாடு கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனை விலங்குகளுக்கும் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தாரி சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏதான் நம்ம ஊர்ல கூட்டமே இவ்வளவுதானா இருக்காங்க, பூரா கலந்து இருக்காங்க. ஒன்று சேர்ந்து உட்காந்த கூட்டமாக தெரியும். அங்கே இல்லை, ஏன் நிலைமையே எப்படி இருக்குன்னா, இந்த ராஜவாட்டுக்காரன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு.
நீங்கள் எப்படி இந்த கூட்டம் புறாமே இந்த பெண்கள் கூட்டம் புறாமே பப்புன் டான்ஸ் முடிஞ்சவொடனே எந்திரிச்சு போயிருவீன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லை இல்லை இங்கே போக மாட்டேன். நீங்கள் போயிருவியா அக்கா? என்னைய பாருக்கா, அங்கிட்டு குசு குசுன்னு பேசாதக்கா, எரிச்சலாக இருக்குக்கா. எனக்கு இப்போ வர வர நாடகம் நடிக்கிறதா இல்லை வேற எங்கிட்ட வெளிநாடு போய் பொழைச்சிருவோமான்னு யோசனை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் ஒரு முடிவு வரக்கூடாது. வெளிநாடுக்கு போனாலும் அங்கேயும் குண்டை போடுறாங்களாம், மேற்கொண்டு அனாத பணமா செத்து அங்கிட்டே புதைச்சி விடுவாங்க. 50,000 சம்பளம் போய் அங்கே போய் 15,000 தான் கொடுப்பாங்க. பார்த்து என்ன பண்ணுறது? ஆமாம், அங்கிட்டு போய் எங்கிட்டாவது வீட்டு வேலைன்னு சொல்லிக்கிட்டு போய் பாலைவனத்தில் போய் ஒட்டகம் வைக்க விட்டாலும் விட்டுருவாங்க. பூரா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். என்னப்பா? சரிப்பா, உட்காந்து. என்ன பண்ணுறது, ஊருக்கு நிலைமை அப்படி போயிடுச்சு. ஆமாம் ஆமாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடியது கொடியது வறுமை கொடியது, அதனிலும் கொடியது இளமையில் வறுமை கொடியது, அதனிலும் கொடியது ஆன்றோன் என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் கொடியது, அதனிலும் கொடியது அன்பில்லாத பெண்டீர் கையில் ஒரு வாய் சோறு உண்பது தானேன்ட்டேன். கட்டின ஒண்டாட்டி பாசமே இல்லாமல் இருக்கா வருங்க. கட்டின ஒண்டாட்டி அவ கையில் ஒரு தட்டு சோறு சாப்பிட்றோம் பாருங்க. இது மாதிரி இந்த உலகத்தில் கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாதுன்ட்டான். வைராக்கியத்தில் மொத்தம் 2 வைராக்கியம் இருக்கு. ஒன்று பிரசவ வைராக்கியம், இன்னொன்று சுடுகாட்டு வைராக்கியம். பிரசவ வைராக்கியம்னா அந்த பெண்களுக்கு புறாமே தெரியும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி நிறமாத கர்ப்பிணி ஆயிடுவா அந்த பெண்ணு. அப்போதைக்கு வைத்த வழியில் துடிப்பாவார். இந்த உலகத்திலே குழந்தை வைக்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடுமையான வலி எதுவுமே கிடையாது. அப்போதைக்கே வௌத்த வலிக்கும் போது கட்டின புருஷனை அந்த பொண்டாட்டி நினைப்பான், சனியை முடிச்ச முண்டை, இதுக்கு காரணமே நம்ம புருஷன் தான். அவன் தான் நம்மளை போட்டு பிதிக்க எடுத்து இப்படி பலூன் மாதிரி வீங்க வச்சுவிட்டான். அவன் மட்டும் இப்போ நம்ம கையில் கிடச்சா அவனுக்கு வெள்ளக்கமர பிஞ்சு வருமிஞ்சு அப்படின்னு நினைப்பா. இருந்தாலும் கட்டின புருஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதேது ஒரு குழந்தை பிறந்து இந்த பூமியில் பூ பந்து மாதிரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, அடையாப்பா புருஷன் பொண்டாட்டியும் ஆஸ்பத்திரியில் அப்படி கொஞ்சிக்கிற வாங்கிவாரு. ஏய் பிள்ளை விட்டு கண்ணை பற்றியா, ஏன் கண்ணு மாதிரியே இருக்கு வாரி, அதுக்கு அந்தம்மா சொல்லும், கையை பாருங்க ஏன் கை மாதிரியே இருக்கு பாருங்க அப்படின்னு இப்படி பேசிக்கிடுவாங்க. இப்படி பேசுறதுனால என்ன ஆயிரும், பிரசவ வைராக்கியம் அந்தோட முடிஞ்சிடும். அதுக்கடுத்து சுடுகாட்டு வைராக்கி இருக்கும். எவனாவது ஒருத்தன் செத்து போயிருவான், செத்து பண்ணோன்னா தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ண போவாங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க வாரு, என்னம்மா அப்பள வாழ்க்கை, நேற்று இருந்தேன் இன்னைக்கு காணா, செத்து போயிட்டேன், என்னத்தை கொண்டுட்டு போகிறான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான் பாரு. சரி இந்த 10 சென்ட் இடம் என்ன வரைக்கும் தராங்களாம் கேட்டு சொல்லு அப்படின்னு. இது சுடுகாட்டு வைராக்கியம். நாடகம் பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஒரு வைராக்கியம் வேணும். அதனால அமைதியாக இருந்த நாடகம் பாருங்க. சோறு போட்ட அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், சாப்பாடுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம். என்னது, தமிழ்நாட்டில் பூரா உணவு பழக்க வழக்கம் பூராமே மாறி போச்சு. பூரா அந்த ஆம்பளையும் பொம்பளையும் திங்க தெரியாமல் தின்னுபிட்டு எதை திங்கணும்னு கணக்கம் இல்லாமல் பூரா பீஸா பர்கர் முட்டை பப்புச்சு சிக்கன் ரைஸ் இதப்புறம் தின்னுபிட்டு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கண்ணத்தை தண்டி வீங்கிருது, குண்டி இத்த தண்டி தெளியுது, தொந்தி இத்த தண்டி தெளியுது. பார்க்காமக்கலாம் மனுஷன் இந்த உலகத்தில் கஞ்ச பயிலெல்லாம் பார்த்துருப்பிய. 10 ரூபா கீழே தொலைஞ்சா தூங்க மாட்டேன். சோப்பில் இருந்து 10 ரூபா 100 ரூபா தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுருங்க, ராத்திரி பூரா பொண்டாட்டிக்கிட்டு போய் அடியே ஏண்டி என்னடி இந்த சட்டை பையில் 100 ரூபா வச்சுருந்தேன் காணமேடி அப்படின்னு ராத்திரிலாம் சாப்பிட மாட்டேன். இந்த ஆள் நல்லா சம்பாதிப்பாரு, 10 வீடு வாடகைக்கெல்லாம் கட்டி விட்டுருப்பாரு. இவருக்கு 50-55 வயசு வரும்போது இவருக்கு தேவையான சொத்து பத்து எல்லாமே இருக்கும். ஆனால் இவரை சுற்றி அறுசுவையான உணவு பதார்த்தங்கள் பூராமே எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சிலேபி இருக்கு பாருங்க, சாங்கிரின்னு சொல்லுவோம்ல, அந்த சிலேப்பியை எடுத்து திங்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இந்த நாய் பிய பக்கம் பாரு இது மாதிரியே கிருன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாரு. சிலேப்பி எடுத்து தின்னோம்னா சுகர் வந்து செத்து போயிட்டோம்னா சொத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. இந்த உலகத்திலே மனுஷன் அதிகமாக சம்பாரிச்சாலும் ஆனால் 50-55 வயசுக்கு மேலே இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு மனுஷன் போராட்டம் பண்ணுறான் பாரு. இது மாதிரி இந்த உலகத்தில் எந்த போராட்டமே கிடையாது. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில சொல்லும், 10 விரலில் பாடுபடணும். அண்ணே இங்கே பேசாதீங்கண்ணே, அண்ணே நீங்கள் பேசுறது கூட என் காதில் இங்கே விடுக்குதுண்ணே, அங்கிட்டு கூட போங்க அந்த வேனுக்கு பின்னாடி. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில சொல்லும், 10 விரலில் பாடுபடணும், 5 விரலில் ஆவுன்னு அள்ளி திங்கணும் அப்படின்னு சொல்லும். இப்போ பூரா உடல் உழைப்பெல்லாம் கிடையாது, அதனால நோய் பூரா பெருகிருச்சு. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க உடம்பை பார்த்துக்கிறங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கலாம் பெரிய ஆள் கிடையாது, இல்லை ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்காலாம் பெரிய ஆள் கிடையாது, இல்லை பீரோல் நிறைய நகையை பூட்டி வச்சிருக்க அம்மாக்கள்லாம் கோடீஸ்வரி கிடையாது. இந்த உலகத்தில் எந்த மனிதன் தன்னோட உடம்பை மிக ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், செல்வந்தன் கூட சொல்லலாம். அதனால பூரா ஆணும் பெண்ணெல்லாம் ரொம்ப கலந்து உட்காந்துருக்கிய. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்னது, கணவன் மனைவியாக இருந்தால் அடிச்சுக்கிறங்க. கணவன் மனைவியாக இருந்தால் காலையில் அடிச்சுக்கிறங்க, ராத்திரி 10 மணிக்கு கிச்சு 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 கிச்சுன்னு குடிக்கிறங்க. எப்படியோ குடிக்கிறங்க, எதில் குடுறாங்கன்னு எனக்கா சொல்கிறேன், எப்படியோ குடிக்கிறங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா சில குடும்பங்கள் எல்லாம் புருஷ முண்டாட்டிலாம் சண்டை ஓட்டுக்குருவாங்க. சண்டை ஓட்டுக்கிட்டாங்கன்னா 1 மாதம் வரைக்கும் பேசிக்கிற மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பிய
சில பார்த்துருப்பிய, சில அனுபவப்பட்டிருப்பிய. இன்னும் சில ஆளுங்க ஒரு வாரம் கூட பேசாம இருப்பாங்க. இன்னும் சில ஆளுங்க 6 மாதம் கூட பேச மாட்டாங்க. ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனால் பேசிக்கிற மாட்டாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். ஆனால் புருஷனுக்கு என்ன தேவையோ அதை சரியாக பணிவிடை செய்கிறதுல பெண்ணு என்னைக்கும் சிறந்தவன். புருஷனுக்கு சோறு ஓடன்னு வச்சுக்க, புருஷன் வந்து பொண்டாட்டிகிட்ட கேட்க மாட்டார், ஏய் சோறு ஒரு அப்பெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா சண்டை இல்லை, இவங்க ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க. அப்படின்ட்டாவே பொண்டாட்டி சோறு போட்டு வச்சோம். அடுத்து குழம்பு கூட்டு பொரியல் வைக்கணும், இல்லை அப்படின்னா அப்படின்ட்டாவே குழம்பு கூட்டு பொரியல் வச்சிருவாங்க. பொண்டாட்டிக்கு தெரியும், கட்டின பொண்டாட்டிக்கு இந்த உலகத்தில் ஆம்பளை தான் அறிவாளின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி பெண்ணு தான். ஏன்னா ஒரு புருஷன் இன்னதான் நினைக்கிறேன், சோத்தை அள்ளி வைக்கும் போதே முகம் எந்த திசையில் சிரிச்சுக்கிட்டு இருக்கானா, இல்லை வேற எதையும் வேற அப்பாட்டி எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சரியாக கண்டுபிடிக்கிறதில்ல. பெண்ணு என்றைக்குமே கெட்டிக்காரி. ஆமாம், அதனால எல்லாம் குடும்பத்தோட நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்தில் நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் மூடத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நாளைக்குங்கிறது மறுநாள். ஏன்னா ராத்திரி தூங்கி காலையில் எந்திரிச்சாத்தேன் உசுரே நிரந்தரம். ராத்திரி தூங்கி காலையில் எந்திரிச்சோம்னா உசுறு நிரந்தரம், நமக்கு சொந்தம் இல்லைன்னா அந்த இறைவனுக்கு தான் சொந்தம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதின் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் இருக்கும் வீணைடான்ட்டேன். அடுத்த நொடியே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இவ்வரங்கு மேடையிலே பப்பனாக நடிக்கின்ற தன்ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் குடிமக்கள் சார்பாக இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கப்படுகின்றார். இவ்விழாவிற்கு சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைப்பாளர்கள் தமிழ் செல்வி ஆடியோ ஸ்தாபனம் உரிமை முத்துகருப்பன் மாமா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி எண்ணித்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்கள், ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை, இந்த விழாவை, ஆமாம் நான் தப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். அக்கா அங்கிட்டு பாருங்கக்கா, அங்கிட்டு என்ன பார்க்குறீங்க? மலை பாம்பா ஓடுது, அது ஓலப்பாம்பு. இங்கிட்டு பாருங்க, எரிச்சலை கிளப்புறியத்தா, விழுந்துடாதான். அங்கிட்டு பெரிய பள்ளம், மூக்கு முகரம் உட விட்டு போயிடும். ஹலோ ஹலோ. புத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே கண்டதெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனிடம் சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த இருவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த இருவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, இவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவன் வருவான், அவனை பார்த்து சிரிப்பான்.
என்று அழைப்பார். புத்தியுள்ள மனிதர்கள் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கை தட்டுங்க தான். பழைய பாட்டு பிடிக்கலையா? வேற பாட்டு படிக்கவா? ரொமான்ஸா? புது பாட்டு தெரியும், நடுத்தரமான பாட்டு தெரியும். உங்களுக்கு எந்த பாட்டு படிக்கிறீங்களோ படிக்க சொன்னா ஏன் தான் அப்படியே வேதனையை மட்டும் உட்காந்துருக்கீங்க? ஏத்தா நாளைக்கு எதுவும் லோனு கட்டணுமா தான்? சொல்லுங்க தான். நாடகத்தை ஆடி கூட உங்கள்கிட்ட காசை கூட கொடுத்துட்டு போனேன். அப்படியும் காசு ஒத்துறீங்கன்னா பெட்டி மிருதங்கத்தெல்லாம் வித்து கொடுப்பான். பெட்டி இதுதான் அதிகமான வேலை. பெட்டி பெட்டி சொல்ல விட மாட்டேன். அது 500 ரூபாய்க்கு அதே அவனை காலி பண்ணி விடுறோம்னு சொல்ல விட மாட்டேன். அது ரொம்ப டெக்னிக்கலான பெட்டி மிருதங்கத்தை வித்துவிட்டு நீ மட்டும் நல்லா பொழைச்சிக்கலாம். அப்படியும் காசு ஒத்துலைன்னா ரேடியோ செட்டை வைப்பான். சரி எங்கிட்ட ரேடியோ தெரியாது. மைக் செட் யாரா? 5 ரூபாய் இருக்கு. மைக் செட் வச்சிருக்கேன். மைக்கு கிளம்பி வேண்டாம் பாத்துக்கிறேன். அப்போ சும்மா நீ வேற. இந்த உலகத்துல கை காசு ஓட்டே வாங்க முடியுமாடா? இந்த உலகத்துல லோனு மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் ஆம்பளைகிட்ட லோன் கொடுக்க மாட்டேறான்னு சொல்லுங்க. ஆம்பளைகிட்ட லோன் கொடுக்க மாட்டேன், பெண்கள்கிட்ட தான் லோன் கொடுப்பேன். ஆம்பளைல செக்யூரிட்டி, அத்தாச்சி, ஆதாரத்துக்கு கையெழுத்து மட்டும் ஒன்று வாங்கிக்கிடுவேன். ஆமாங்க மாமா, இது ஒன்று கடமை. ஏன் ஆம்பளைகிட்ட கொடுக்க மாட்டேன்னா பெண்கள்கிட்ட கொடுக்குறான்னா ஆம்பளைகிட்ட கொடுக்காத காரணம் வேற என்ன? இந்த தமிழ்நாட்டில் நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த தாய்மார்களுக்கு பூரா ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மை ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் இப்போ நேர்மை தவறிட்டீங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போலேருந்து நான் சொல்கிறேன். வாங்கின கடனை அடைக்கணும்னா தாலியை கூட விற்று அடைக்கக்கூடியது இந்த தமிழர்களுடைய பண்பாடு, இந்த பெண்களுக்கு உண்டான பண்பாடு. சத்தியமாத்தா இல்லை நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். அதாவது கடன்காரன் வந்து வாசலில் நின்று நம்மள்கிட்ட கடனை கொடுன்னு கேட்டோன்னா நாண்டுக்கிட்டு தொங்கி சாகுற மாதிரி இருக்கான். அந்த தன்மானத்தோட நம்மெல்லாம் வாழ்ந்த பரம்பரை. அதனால தான் தாலியை கூட விற்று கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை, வேற மாதிரி ஆகிப்போச்சு. ஆம்பளைகிட்ட லோன் கொடுக்காத காரணம் இன்னொரு காரணம் இருக்கு. உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா நீங்க எப்படியாவது விற்காத வித்து கூட நீங்க கொடுத்துருவீங்க. ஆம்பளைகிட்ட கொடுக்கலன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா நம்ம ஆள்கிட்ட ஆம்பளைகிட்ட லோனை கொடுத்தான்னு வச்சுக்க, நம்ம ஆளு ஒரு லேஜா ஒரு கோட்டரை போட்டுருவேன். கோட்டரை போட்டு 6 ரூபாய் எடுத்துக்கிட்டு எப்படா கொடுத்த நீ வாடா உனக்கு கொத்தி ஓடுறா வந்த வெட்டி இப்படி வெட்டி காசை கொடுத்துட்டு என்கிட்ட கேப்பியோ நீ வந்து வர்றான் அடிய பார்த்து அதானே அப்படிம்பா. அதனாலதான் ஆம்பளைட் எல்லாம் லோன் கொடுக்கறது இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, அதனால எண்ணகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பார்த்திபனூர் குருப் ஏனாதி செங்கோட்டை காலனி அருள்மிகு எட்டூர் காத்த கொட்டார் உடைய ஐயனார் ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் கோவில் ஏனாதி செங்கோட்டை காலனி குடிமக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் நடத்தும் களரி உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் உயர் திரு ஏ சேகர் ஏனாதி செங்கோட்டை எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபனூர் காவல்துறை உயர் திரு சார்பு ஆய்வாளர் இவர்கள் தலைமையிலும் மேல பார்த்திபனூர் குரூப் உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலை மாமணிகள் செண்டடமலா வெற்றிமுரசு கொட்டி தனக்கொரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்க மதிமுறையாக அருமை பாசமிகு அன்பு மாமாவாகிய திண்டுக்கலை சேர்ந்த DS ராஜா முகமது அவர்கள் இன்றும் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயில் குருலோசமானி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்க மதுரையை சேர்ந்த MSK சிவரஞ்சனி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன், துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்ப விரிக்கிற பாய்தாதக்கா அக்கா, இப்ப விரிக்கிற பாய்தான் 5:30 மணிக்கு தான் சுருட்டணும். சரி, நீ மண்ணவாரி கூட தூத்த போல அதை விடுங்க. இருக்கட்டும் மச்சான். என்னப்பா வீட்டுல அத்தாச்சி நல்லா இருக்காங்களா? இருக்கட்டும்டா, எடுவிட்ட வேலை. இப்ப எனக்கு மச்சானா? ஆமா நான் உனக்கு மச்சானா? மச்சான் தான். அத்தாச்சி நல்லா இருக்கான்னு கேட்டியவாரு. அதை நினைக்கும் போதான்டா இதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. அதே என்ன ஆம்பளையிலும் மச்சான் தான் சொல்லுவேன், பொம்பளையிலும் மதினியா அத்தாச்சி. ஆனா இவனுக்கு யாரும் அக்கா தங்கச்சியே கிடையாது. ஆனா ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான்டா காதல் வரும். உனக்கு மட்டும் எப்படித்தான் நிறைய தடவை வருதுன்னு எனக்கே தெரியல. அப்படி இல்ல மாமா, நேத்துல இருந்து திருந்திட்டேன். இனிமே உங்க சம்சாரம் எனக்கு அக்கா வேணும். அக்காலங்க இப்ப தாண்டா அடிச்சான் 6 பந்து வெளியில போயிருச்சு. நான் இருக்கும்போது அக்கான்னு பேன், நான் இல்லாத போது அத்தாச்சின் பேனா. இவன் திருச்சரை பார்த்து பிள்ளைய ஊரை அடிச்சு பிடிச்சிங்க. அடுக்கு சொல் நாயகன் அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய கருங்குளத்தை சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் இடம் கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு தான் நாடகத்தில் முறையாக இன்னைக்கு நாடகம் நடக்குது. இன்னைக்கு நாடகத்தில் எங்கள் அப்பா நம்பிராஜன் இன்னைக்கு தான் நான் பார்க்க போகிறேன். நெசந்தே மாப்பிள்ள என்ன வருஷம் திரும்பிச்சுனாங்க என்ன நாடகத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு. அவன் ஒரு விளக்காதவன், அவன்கிட்ட போய் பேசி கொடுக்கலாம். என்னடா கருமாந்திரத்துக்கு கொண்டு போய் சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க, காசை மட்டும் கொடுக்க 16வது காரியத்துக்கு கூட ஆச்சுப்பா. ஒரு விஷயம், நம்பிராஜனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அதை காட்டியும் ஒரு சின்ன விஷயம் மாப்பிள்ள, எங்க ஆத்தால இதுவரையும் நான் முகரைய கூட பார்த்ததில்ல. நங்கை முகடிய நம்பிராஜனை கூட எப்பாவது அத்தி புத்தது மாதிரி வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை செஞ்சிருவேன். இன்னைக்கு நம்பிராஜன் முறையா போட்டு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு கிராமத்தாரர்களுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம். நம்பிராஜன் மட்டும் இன்னைக்கு வரல, நங்கை மோகினி வந்திருக்கு. சரி சரி, அதையும் நீங்க கரெக்ட் பண்ணி போடாத. நம்பி மன்னனாக நடிக்க கத்துக்கூடிய மதிக்குரிய குறிய நம்ம ஊர் தானே? இந்த ஊர் தானே? சரி சரி. ஜெயசங்கர் எழுதியிருக்காரு. ஏனாதி செங்கோட்டை தானே? இந்த மண்ணின் மைந்தனாகிய நம்பிராஜனாக நடிக்க கத்துக்கூடிய மதிக்குரிய குறிய ஏனாதி செங்கோட்டையை சேர்ந்த மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் இடம் நம்பி மன்னனாக நடிக்க கத்துக்கொண்டிருக்கிறார்கள். பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பணிகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், ஆறுமணி சக்கரவர்த்தி, அருமை பாசமிகு அன்பண்ணன் செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் எங்களிடம் ஆறுமணி மின்பாட்டை சேர்ப்பார்கள். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், பத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டான். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டான். அள்ளும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அசித்தம் இல்லை என்று அலட்டி கொண்டான். பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டோம். பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டார் முன்போர், கொரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளிகள் தூங்கியவன் கல்வி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். பல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேளையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. சிவப்பரியா சிறந்த முறையில் ஆறுமணி தேசத்தை அருமை மரியா லேச கைதட்டுங்கத்தா. ஏத்தா அப்படி உட்காந்துருக்கிய? நன்றி. அதான் கைதட்டுங்க, இல்லைன்னா கல்ல ஒட்டி கூட எரிஞ்சு மண்டையை உடச்சு விடுங்கத்தா. சிறந்த முறையில் ஆறுமணி தேசத்தை அருமை பாசமிகு அன்பு அண்ணன் வாங்க பிரபு, மகாபிரபு வாங்க, பாதையை புலந்துக்கிட்டு வரிய வாங்க பாட்டுக்கு ஆடுறது வாங்க ஒரு ஆள் தான். வாங்க. நாளைக்கு இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீ தான். இல்ல மண்ணியா? இல்ல, அவர் சர்வேர் பூரா அளக்குறாரு. சர்வர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். இடத்த பூரா அதான் வந்து கல்லு கால் ஊன்றதுக்கு மகிழ்ச்சி.
மாட மல்லாக்க பொம்பளை பிள்ளை மேல விழுந்து பல்லுகள்லாம் உடச்சு விட்டுருவாங்க. செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்ததாக கோடிக்கடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற பல பட்டங்கள் பெற்ற அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய ஏனாதையை சேர்ந்த NR ஜெயராஜ் அவர்கள் இன்று தினம் மிருதங்கமன் தொப்பி என்ற பேர்லா
கை தட்டலாம். நீதி நேர்மை அப்படியே செத்து போச்சு. கை தட்டலாம். இனிமே கை தட்ட சொன்னா உங்க செருப்பை கழட்டி நீ அடிங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. நீ ஒரு இதுவும் சொல்ல மாட்டேன்டா. எப்படி வாசிக்கிறார் பாருங்க மிருதங்கார். ஆளு சின்ன ஆள் அடி கொளுத்தி எடுக்கிறான் பாரு. பச்சை பையன் எப்படி வாசிக்கிறான்? ரத்தம் அவ்வளவு சீரா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னமும். ஆமா, சிறந்த முறையில் மிருதங்கத்தை செத்த இல்லடா மாப்பிள்ள உனக்கு இப்பதான் சொல்றேன் பாரு, பச்சை பையலாம் ஏக வச்சுக்கிட்டு மிருதங்கத்தை செத்த அருமை அன்பு மாப்பிள்ளை. ஏன்னா அதை சேர்ந்த வாசி கையெல்லாம் சூம்பி போச்சுன்னா என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை பத்து கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய சரவணகுமார் அவர்கள் இரவு ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். சிறந்த முறையில் பலவாத்தியத்தை சேர்த்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சரவணகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அந்த அம்மா சொல்லுது காது வலிக்குதுப்பா இப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்ல, நான் கவனிச்சுட்டே இருக்கேன். அது நினைக்குது இல்ல பப்பு நல்லாத்தான் பேசுறாரு, இவங்க ரெண்டு பேரும் லூசு குடிச்ச மாதிரி அடிச்சு கிடக்குறாங்க. அது ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, அந்த அம்மாவுக்கே காது வலிக்குதுன்னா
2 பக்கெட்டும் அடிக்கிறீங்களே பெட்டிக்கார, என்ன வழியில எந்திரிச்சு ஓடணும். நான் இன்னைக்கிட்டு இல்லையே, மாதம் 30 நாள் இவன் கூடயே இருந்து பழகி போச்சு. நிறைய பெட்டிக்காரனுக்கு காதை கேட்கறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிருதங்கம் இந்த ஆவரண சத்தம். பாவப்பட்ட ஜென்மம். சரி இருக்கட்டும், அது ஒரு தொழில் தியாகம் தான். ஆமா, இங்கு தாயும் தந்தையமாக விளங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சிந்து கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அப்பாவுமாகிய மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அப்பா மதுரையைச் சேர்ந்த சேகர் அவர்கள் இன்று தினம் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு அவர் வண்ண திரைக்காவியம் அமைத்த சீன் அமைப்பாளர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு, நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி ரேடியோஸ் உரிமையாளர் காவண்ணா முத்துக்கருப்பன். தமிழ்ச்செல்வி ஏற்கனவே தப்பா சொல்லிவிட்டேன். உங்க ஊர் மைச்சருக்கு கை தட்டுதுங்க. எங்களுக்கு வேணாம். எப்படி போட்டுக்காரு, அருமையா வந்ததுலேருந்து அவர் நான் திரும்பி பார்க்கல. ரொம்ப சிறப்பா பார்த்தா அண்ணன் சொல்லியிருந்தேன். மைச்சர் நல்லா போட்டுக்காரு. ரொம்ப மகிழ்ச்சினே. தொழில் மேல என்னைக்குமே ஒரு காதல் இருக்கணும், அந்த தொழில் நேசிக்கணும். அப்பதான் அந்த தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் முகத்திலிருந்தே தெரியுது அவர் தொழிலை எவ்வளவு காதலிப்பாரு. ஆமா, சிறந்த முறையில் இங்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தரமாகிய ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி ஒளிபெருக்கி இளையத்தரவர்களுக்கும் உரிமையாளர் காவனா முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் உடன்படாத அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கு மனம் நேர்ந்த நன்றி, மகிழ்ச்சி. உள்ளூர்னால இன்னைக்கு காலைல கூட மைச்செட்டு கூட கட்டி இந்த கட்டோலாம் கட்டியிருப்பாங்க. இதே வெளியூர் போனோம்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே போகணும். போய் அங்கே இந்த மாதிரி டவர்லாம் போட்டு இந்த சீரியல்லாம் தொங்க விடணும். மைச்செட் அமைக்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது, பெரிய சிரமம். அதுலேயும் மழை காலத்தில் ஒளிபெருக்கி போடுறது ரொம்ப சிரமம். பேல முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றுக்கு இருக்க முடியாது, குளிக்க முடியாது, துணிமணியை துவைச்சு கூட கட்ட முடியாது, ரொம்ப சிரமம். இந்த கோழி முட்டை விட்டு அடகாத்துக்கிட்டே உட்காந்துருக்க பாரு, அது மாதிரியே அடகாத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மிக்சர் போடு, அதில் ஒரு என்ன போய் உட்காருப்பா, காலில் தான் போவான், கோச்சுக்கிறாம உட்காரு. நான் லேட்டாக தான் வந்தேன், பேசாம இரு, உன் காலில் வந்து கூப்பிடுறேன் உட்காரு. ஆமாம், நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் பேசினாலும் நான் போக மாட்டேன்ப்பா, பேசாம உட்காரு. காசை வாங்காம நாங்க போக மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இத்தனை பேர் பாக்குறா, உனக்கு மட்டும் என்ன? நான் இப்பதானே வந்தேன், வந்து ஒண்ணுமே பேசல. நீ வாடுக்கு உங்க ஊர் மச்சி. சரி, அதுக்கு என்ன பண்றது, லேட்டா நேரம் சொல்லி தான் ஆரம்பிச்சான். பேசாம இருப்பா, உனக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிப்புரிய உரிய ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி ஒளிபெருக்கி இளையத்தரவர்களுக்கு நன்றி. நோட்டீஸ் உபயம் ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த NS மணி, அதற்கடுத்தபடியாக கொட்டகை அமைத்த சேவியர் ஏனாதி செங்கோட்டை காலனி அன்பு அண்ணனுக்கு நன்றி. பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கும் மதிப்புரியாக உரிய ஏனாதி செங்கோட்டை காலனி குடிமக்கள் மற்றும் ஏனாதி செங்கோட்டை கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய மரியாதைக்குரிய மதுரையைச் சேர்ந்த MM முத்தப்பா ராஜநடிகர் மகன் MM ராஜா அவர்களும் ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த NS மணி இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியைச் சார்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் மதுரையைச் சேர்ந்த MM ராஜா அவர்களிடமும் ஏனாதிக்கோட்டையைச் சேர்ந்த NS மணி அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு, ஆடல் அரசி அப்படிங்க சுந்தரி காமிக்கின்ற அரசி மேட்டுக்கு வந்துட்டு இப்பதான் கவனிக்கணும். பிள்ளை செம்ம புகர் பிள்ளை வந்தவொடனே எத்தனை பேர் வாணியை வெடிக்க புரியல. சுண்டுனா தெரிக்கும் பாரு ரத்தம். அந்த பிள்ளையோட ஆத்தா சூப்பரா இருக்காம்ல. என்ன தெரியல உனக்கு, என்னன்னே தெரியல, வேற மாதிரி மூடுல இருக்க. அருமையான பிள்ளை, சுண்டுனா தெரிக்கும், அவ்வளவு சகப். இன்னைக்கு பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த பிள்ளைய. அவ்வளவு ஒரு அழகிடா, பேரழகிடா. மரியாதைக்குரிய மதுரையை சேர்ந்த சிந்துஜா அவர்கள் இன்றும் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, மனசு கண்ணுக்கு 1 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, மனசு கண்ணுக்கு 1 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. ஓஹோ என்னையும் எரியும் விளக்கு, அது என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னையும் எரியும் விளக்கு, அது என்னையே
கோச்சுக்கிட்டு போற எங்கே தான் போற? உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டமா? ஆமா, இது ராமநாதபுரம் மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பக்கந்தம் பிரியுது போல. கொல்லங்குடியை சேர்ந்த பி.கே. தன்ராஜ் அடியும் பப்புன் காமினான் தான் எங்களை எல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு ஏனாதி கோட்டையை சேர்ந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய நாடகத்தை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு எங்களை சிறந்த முறையில் வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் பேர் நானே வைகை வைகை வைகை. நீங்க நாடக நண்பர்கள். நாடாளும் நண்பர்களா? ஆமா, வைகை மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கும். உங்க பேர் என்ன? நாடக நண்பர்களா? சரி சரி, நான் நாடாளும் நண்பர்களான்னு நாடகம் எங்கிட்ட ஆள போறான். ஆமா, நாடக நண்பர்கள். ஆமா, வலையொலியை சேர்ந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மனமிருந்து நன்றி. எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த அத்தனை கிராமத்தாரர்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. போயிட்டு வரேன். நிறைய பேசலாம்னு நினைச்சேன், நேரங்காலம் கருதி நான் முடிச்சுட்டு போயிட்டு வரேன். ஆமா, சாப்பாடு அடுத்த வருஷம் ஊர்லயாவது கிராமத்தில் போடுங்க. ஹோட்டல்ல எல்லாம் ரொம்ப சிரமம். ஆமா, எம்.ஆர். ராதா ஐயா தான் சொல்லுவார், சோறு ரத்த கண்ணீர் படத்தில் முத்துராமன் கேட்பாரு, ஏய் சாப்பிட்றியாப்பா, ஹோட்டலில் வாங்கி தரேன். ஐயோ எஸ்ஆர் சார் அவரு, முத்துராமன் எஸ்ஆர் சார். ஆமாம், அவர் சொல்லுவார், ஐயோ ஹோட்டல்லையா டே கல் பொறுக்க முடியாதா போடாப்பா டே அப்படின்பாரு. அது மாதிரி உணவகத்தை எல்லாமே தப்பாலாம் சொல்லலை, ஒரு சில உணவுகள்லாம் அப்படி இருக்கு. இன்னைக்கு நிலைப்பாடு அப்படி இருக்கு. ஏன்னா உணவே இன்னைக்கு விஷமா ஆகக்கூடிய தன்மையில் இருக்கு. இந்த உணவு மருந்துப்பா, உணவே இன்னைக்கு விஷமா இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு குளிர் சாதன பெட்டி வந்துச்சோ, உங்க எல்லாத்தையும் சொல்ற இந்த பெண்கள்ட்ட எல்லாம் இந்த மாவை அரைச்சி வச்சு 72 நாள் வச்சு 2 இட்லி 2 தோசை சுட்டு 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 நல்லா இதத்துங்களை திங்கக்கூடாது. புருஷனை கொண்டு விட்டு போயிடாதீங்க, வயிறு ஊதிக்கிறேன் உப்பிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ராத்திரி பகல் இப்போ சாயந்தரம் ஆட்டுறீங்கன்னு வைங்க மாவு, காலையில் புளிச்சிருதா, காலையில் புளிச்சோன்னா காலையில் பலகாரம் சுடுறீங்களா தோசை? அப்போல்லாம் எங்களுக்குலாம் தோசை பலகாரம் தான் எங்களுக்கு பலகாரம். தோசையும் இட்லியும் தான் இப்போ தான் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றாங்க. நாங்கள்லாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு தான் ஏங்கிக்கிட்டே உட்காந்துருப்பான். எங்கள் அம்மா தோசை சுட்டு தரோம், இட்லி சுட்டு தரணும், அப்படி உள்ள காலத்துலேருந்து வந்தாங்க. இந்த வந்த வேணா, அதனால நீங்கள் மாவு ஆட்டினீங்கன்னா காலையில் ராத்திரி ஆட்டினீங்கன்னா புளிச்ச உடனே காலையில் சுடுங்க, மத்தியானம் சுடி சாப்பிடுங்க, ராத்திரியே காலி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுடாதியே மாவை கீழே ஊற்றிடுங்க, இல்லைன்னா ரொம்ப வியாதி. இட்லி பொங்கல் பூரி வடை தோசை. நன்றி. அடுத்த வருஷம் ஊரில் சோறு கொடுங்க. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். ஹலோ லந்தன்னானா தந்தன்னானா 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 உஞ்சை உண்டு நஞ்சை உண்டு முங்கி மாறும் கங்கை உண்டு, கொஞ்சம் மட்டும் பின்னு பிங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தில் கொத்து சண்டை தீரவில்லை. நீதிக்கோரு கட்சி உண்டு, ஜாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. நிம்மதிய வாழ ஒரு நீதி இல்லை. இது நாடா இல்ல வேறு காடா, இத கேட்க யாரும் இல்லை தோல. இது நாடா இல்ல வேறு காடா, இத கேட்க யாரும் இல்லை தோல. உஞ்சையுண்டு நஞ்சை உண்டு முங்கி மாறும் கங்கை உண்டு, கொஞ்சம் மட்டும் இல்லை மிங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தை சொத்து சென்ற தீரவில்லை.
எங்கள் பாரதத்தை சொத்து சந்த தீரவில்லை